இவற்றே உலகில் தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தே ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவையெல்லாம் நின்னருளின் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் அருள்வாயே. தமிழ்நாடு இலக்கிய பேரவையினுடைய தலைவர் ஐயா பொன்முடி சுப்பையா ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். தீரமிக்க திராவிடமணி அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். முத்தமிழ் துறையின் முறை நோக்குகிற உத்தம பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். கம்பனை பேசுவது என்றால் தீபாவளி இனிப்பு பலகாரங்களை சாப்பிடுவது போலதான். கம்பனை எனது கல்லூரி பருவத்திலிருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்பனுடைய கைகளை இறுக பற்றி கொண்டவன் என்பதிலே நான் பெருமை அடைகிறேன். கவிதைன்னா என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டுபவர்கள் எல்லாம் முதலில் கம்பனை படித்து கொள்ள வேண்டும். கம்பனை படிக்காம தமிழ்நாட்டில் நான் ஒரு பெரிய கவிஞன் என்று சொல்லிக் கொள்பவர்களை என்னை பொறுத்தவரை நான் கவிஞன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் கம்பனுடைய கவிதைக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு மொழி நடை இருக்கிறது. கவிதைக்குரிய மொழி தமிழ் என்பதை கம்பனை கற்றால்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். கவிதைக்கே உரிய அழகிய மொழி தமிழ் என்பதனை எனது ஒரு 18வது வயதில் நான் கம்பனுடைய கைகளை பற்றி கொண்ட போது உணர்ந்து கொண்டேன். கல்லூரி காலத்தில் எவ்வளவோ நூல்கள், பெரிய நூலகம், காரைக்குடி அழகப்பா கலைக்கல்லூரி நூலகம் அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே பெரிய நூலகம், அதுதான் பெரிய நூலகம். அந்த நூலகத்துக்குள்ள போய் நான் தேடி 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 பார்க்குறேன். எனக்கு எந்த நூலையுமே எங்களுக்கு ஒரு பெரிய கால வரையறையற்ற ஒரு விடுமுறை கிடைத்தது. கல்லூரி காலத்தில் மாணவர்கள் போராட்டம், கல்லூரியில் எத்தனை நாள் விடுமுறை விடுவாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழல் 1980 நடந்தது. அப்போ நூலகத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். நீண்ட நாள் விடுமுறை, அதுக்கு தகுந்தாற் போல நூல்களை எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு 3 புத்தகம் தருவாங்க. இன்னொரு நண்பனுடைய அட்டையும் வாங்கிக்கிட்டு மொத்தம் 6 புத்தகம் எடுக்கலான்னு திட்டமிடுறேன். நூலகத்துக்குள்ளே போய் சுற்றி சுற்றி வர்றேன். எந்த நூல்களுமே எனக்கு ஒரு தெளிவை தரல. அந்த விடுமுறையை கொண்டாடணும். ஐயா சொன்னாங்கல்ல, ஐயாவுடைய புத்தகத்தை படிச்சுட்டு ஐயாவோட மணிக்கணக்காக பேசியிருக்கிறேன். அப்போதுதான் அவருடைய அறிவின் செழுமையை கண்டு நான் திளைத்து போனேன். பாரதிதாசனை அவர் போல பற்றி கொண்ட மனிதரை நான் இதுவரை பார்க்கவில்லை. அப்படி தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் கம்பனுடைய பாலகாண்டத்தை எடுத்துக்கொண்டேன். அப்புறம் சீனிவாச ராகவனுடைய கவியரசர் கண்ட கவிதைன்னு ஒரு நூல். ஐயா அவங்க இப்போ ஷேக்ஸ்பியருடைய கவிதையை மொழிபெயர்த்தேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நூலாக வந்திருக்குங்களா ஐயா? அந்த ஷேக்ஸ்பியரை பற்றி மொழிபெயர்த்து ஒரு கவிதை சொன்னீங்கல்ல, அருமையான கவிதைங்க, அருமையான கவிதை. நான் அமர்ந்திருந்து அப்படியே பார்க்கணும். ஏன்னா கவியரசர் கண்ட கவிதையை சீனிவாச ராகவன் கவியரசர்னா தாகூருடைய கவிதையை மொழிபெயர்த்திருந்தாரு. அவ்வளவு சம்பம். வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் சொல்லலாம், நேரம் இல்லையே, 1/2 மணி நேரம் தானே. ஏன்னா கம்பனை பற்றி அப்போ அந்த முதல்ல உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படிங்கிற பாடலை நம்ம மரபு கருதி அதை நான் படித்தேன் முதல்ல.
அதுல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடவுளுடைய பெயரும் எந்த சமயத்தினுடைய தலைவருடைய பெயரும் இல்லாத அழகிய கவிதை அது. அழகிய கவிதை. உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நான்களே. எல்லா சமயத்தவரும் இந்த பாடலை படிக்கலாம், மகிழலாம், கொண்டாடலாம். நான் அப்புறம் அதையும் தாண்டி இதில் தான் நான் கம்பனிடம் என் முழு மனதையும் பறிகொடுத்து விட்டேன். அவ்வளவு கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதி பாடினார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சான்றாக இந்த பாடலை சொல்லலாம். அவ்வளவு பெரிய படிப்பாளி, அவ்வளவு பெரிய மகத்தான கல்வியில பெரியவர், எவ்வளவு பணிவு கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து பார்த்து நெஞ்சத்தை பறிகொடுத்து போனேன். ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை உற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றே நீ காசில் பற்றத்து ராமன் கதையரோ. என்ன பாட்டு! ஓசை பெற்றுயர் பார்க்கடல். நீங்க உங்க கற்பனையை அப்படி விரிச்சு பாருங்க. ஓசை பெற்றுயர் பார்க்கடல். கடல்னாவே அழகு, அதிலும் பார்க்கடல்னா எவ்வளவு அழகு. அதிலும் ஓசை பெற்றுயர் பார்க்கடல்னா எவ்வளவு பெரிய பேரழகு பாருங்க. இதை காட்டிலும் இயற்கை என்ன வேணும்? ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை உற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றே நீ காசில் பற்றத்து ராமன் கதையரோ. இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன், கம்பனை போல ஒரு இயக்குனர் இருக்க முடியாது. கம்பனை போல ஒரு இயக்குனர் காட்டுற காட்சி ஓசை பெற்றியர் பார்க்கடல். அதை நெருங்கி போறது என்ன? ஒரு பூனைக்குட்டி. பூசைனா பூனைக்குட்டி, ஒரு பூனைக்குட்டி பார்க்குது. அது எப்படிப்பட்டது? ஓசை பெற்றியர் பார்க்கடல். பார்க்கிறது பூனைக்குட்டி. அது என்ன நினைக்குது? இந்த திருப்பார்க்கடல் முழுவதையும் எனது நாக்கினாலேயே நான் நக்கி நக்கி குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். அது முடியுமா? சின்ன பூனைக்குட்டியால திருப்பார்க்கடல் முழுவதையும் தன் நாக்காலேயே நக்கி நக்கி எப்படி குடிக்க முடியாதோ அதுபோல ராமபிரானுடைய புகழை என்னால் பாடவே முடியாது. அப்படி இருந்தும் நான் பாட முற்படுகிறேன் என்றால் எனது அறிவினால் அல்ல, எனது ஆசையினால் என்கிறான் கம்பன். எனது அறிவினால் நான் பாட வரல. இவ்வளவு பெரிய மகத்தான பேரிலக்கியத்தை நான் அறிவினால் பாட வரவில்லை, ஆசையினால் பாட வந்தேன் என்று அவன் சொல்லிய அந்த அழகிய பாடலில் நான் எனது நெஞ்சை பறிகொடுத்தேன். சரி, அப்புறம் அடுத்த பாட்டு நமது குழந்தை பருவத்தை அப்படியே நினைவுக்கு கொண்டு வந்தோம். அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ. இறையும் ஞானமில்லாத என் புன்கவி முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ. அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ. இறையும் ஞானமில்லாத என் புன்கவி முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ. அழகிய பாடலுங்க. குழந்தைங்க மண்ணுக்கே போறதில்லை, மண்ணையே இந்த குழந்தைங்க தொடுறதில்லை. ஆனா நான் ஒரு ஒரு 8வது படிக்கும்போது, 9வது படிக்கும்போது, 4வது படிக்கும் போதெல்லாம் வெளியில போய் விளையாடுவோம். கால்பந்து, அது இது, கபடி மண்ணில் விளையாடுற விளையாட்டு. அப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மணலில் வீடு கட்டுவாங்க. மணல் கடந்தா யாராவது வீடு கட்டுவாங்க, அதுக்கு முன்னால் மணல் கிடக்கும். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மணலில் போய் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீடு கட்டுவாங்க, அழகிய வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டுறத கோச்சிக்கிறதுக்காக வருவார் அந்த அந்த மணலுக்கு சொந்தக்காரர், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். அப்புறம் பார்ப்பார், அழகான வீடு கட்டு குழந்தைங்க நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு போயிடுவார். கொத்தனார் அப்படிதான், இந்த பிள்ளைங்க அழகா வீடு கட்டி இருக்குதுங்க, நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போகுவாங்க. அது மாதிரி தான் நான் தமிழால் ஒரு அழகிய கவிதை மாளிகையை எழுப்பியிருக்கிறேன். இதை பார்க்கிற அறிவுலகம் என்னை கோபித்துக் கொள்ளாது அப்படிங்கிறான் கம்பன். என்ன பாருங்க,
அறையும் ஆடரங்கும் மட பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ. இறையும் ஞானமில்லாத என் புன்கவி எவ்வளவு தனது கவிதையை எவ்வளவு தாழ்த்தி பெருமை கொள்கிறார். இறையும் ஞானமில்லாத என் புன்கவி முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரும். கற்றறிந்த பெருமக்கள் ஒருபோதும் எனது கவிதைகள் 1000 பிழைகள் நிறைந்த என் கவிதையை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பாராட்டுவார்கள் அப்படிங்கிற பெரு நம்பிக்கையை விதைத்தவன் கம்பன். முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய உத்தம கவிஞர் கொண்டு உரைப்பன். பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெருகுவோன்ட்டான். தன்னை எப்படி சொல்றான்? பித்தன்கிறான், பேதையன் அப்படிங்கிறான், பத்தன் அப்படிங்கிறான். நான் ஒரு பித்து நிலையில் பாடுகிறேன், நான் ஒரு பக்தி நிலையில் பாடுகிறேன். இந்த சாமி வந்துடும், நம்ம பார்த்துருப்போம். அப்படியே ஊர்வலத்தில் சாமி ஊர்வலம் போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பார்க்கும்போது அப்படியே சாமி வந்து ஆடுவாங்க, சாமி வந்து ஆடுவாங்க. நீ நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு இது ஆகும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு பக்தி நிலையில், ஒரு பரவச நிலையில் சொல்கிறது. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி எனது கவிதையையும் நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக பொருட்படுத்திட வேண்டாம்னு சொல்லி பணிவோடு சொல்கிறான். இதை நான் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, யாரிடமும் நம் நெஞ்சை பறிகொடுப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும். யாரிடமும் நமது நெஞ்சை பறிகொடுப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும். கம்பனிடம் நான் என் முழு மனதையும் பறிகொடுத்ததற்கு அவனுடைய பணிவுதான் காரணம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் தொடர்ந்து நான் பெரியோர்களே, அறிவில் சிறந்த பெரியோரே, கம்பராமாயண கதைக்குள்ளேயே நான் போக போகிறது இல்லை. எனக்கு கொடுத்த இந்த அரை மணி நேரத்தை நான் பெரிதாக கருதுகிறேன், தலை வணங்குகிறேன். நான் வந்து கதைக்குள்ளே போக போகிறது இல்லை. அவனுடைய அழகிய காட்சிகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஐயா இன்னைக்கு வந்து அழகிய காதல் பாடல்களை சொன்னாங்க. குழந்தைசாமி ஐயா திருக்குறளில் அழகிய, அதாவது காமத்துப்பால் இல்லை அப்படின்னா திருக்குறளை வந்து அவ்வளவு தூரம் சிறப்பாக சொல்ல முடியாது. காமத்துப்பால் தான் அவ்வளவு சிறப்பானது. இன்பத்துப்பால், இன்பத்துப்பால் போல ஒரு சிறப்பை வந்து பார்க்க முடியாது. அழகிய கவிதைன்னா திருக்குறளில் இன்பத்துப்பால் தான். உலகின் மிகச்சிறந்த காதல் கவிதை எது அப்படின்னு கேட்டால் நான் திருக்குறளினுடைய இன்பத்துப்பாலையே சொல்லுவேன். இந்த இன்பத்துப்பாலில் இருந்துதான் கம்பன் பல பல கவிதைகளை பாடினார். வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய கம்பராமாயண உரையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700 திருக்குறளை மேற்கோள் காட்டுவார். 11,200 கம்பராமாயணத்தில் அவர் 700 திருக்குறள்களை மேற்கோள் காட்டி செல்வார். இன்பத்துப்பாலில் இருந்துதான் தனது அழகிய உணர்வுகளை எல்லாம் கம்பன் எடுத்துக்கொண்டான். அது உண்மை. நான் சொல்றேன் பாருங்க. எண்ணரும் நலத்தினான் இணையன் நின்றுடி கண்ணொடு கண்ணினை கல்வி ஒன்றையொன்று உணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எண்ணரும் நலத்தினான் இணையல் நின்றுடி கண்ணொடு கண்ணினை கவ்வி. என்ன அழகிய வரி பாருங்க. கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். கம்பராமாயணத்தை அகராதி வைத்துக்கொண்டு படிக்கலாம். ஆனால் அகராதி இல்லாமலேயே ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை படித்து 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 அந்த சொற்களை பிரித்து பொருள் அறிந்து கொள்ளக்கூடிய கவிதைகளும் இருக்கின்றன. எண்ணரும் நலத்தினான் இணையல் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கவ்வி. கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அதாவது இந்த பார்க்குறாங்க, தொடர்ந்து பார்க்க முடியல, அப்புறம் கீழே புரிஞ்சுக்கிறாங்க, பார்க்குறாங்க. அருமையான காட்சி, அருமையான காட்சி. ஐயா அவர்கள் அந்த திருக்குறளை விரிவுரை செய்து கொண்டிருக்கிற போது எனக்கு இந்த பாடல் தான் நினைவு வருது.
கண்ணோடு கண்ணினை மருங்கிலான் அங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டுடற்கு ஓர் உயிராயினார். எப்படியா பார்க்குறாங்க, ஒருங்கிய இரண்டுடற்கு ஓர் உயிராயினார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோ. என்ன வரிங்க, என்ன வரி! பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோ. எப்படி? கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய், திருமாலும் மகாலட்சுமியுமாக இருந்தவர்கள் இப்போது ராமனும் சீதையுமாக இருக்கிறார்கள். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டும். அழகிய காட்சி. இதெல்லாம் இயற்கையிலிருந்து எடுத்துக்கொண்டார் கம்பன், இயற்கையிலிருந்து எடுத்துக்கொண்டார். எனக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால மிகச்சிறந்த சில பாடல்களை சொல்ல விரும்புகிறேன். ஓசைதான் கம்பனுடைய உயிர் நாடி. வெறும் மௌன வாசிப்புக்கு உரியவை அல்ல கம்பனுடைய கவிதைகள். நீங்க கம்பனுடைய கவிதைகளை ஓசையோடு ஒலி எழுப்பி பாடலாம். ஒலி எழுப்பி ஓசையோடு பாடினால்தான் கம்பன் உங்களுக்கு தெரிவான், இல்லைன்னா கம்பன் தெரிய மாட்டான். கம்பனுடைய பாடல்கள் மௌன வாசிப்புக்கு உரியவை அல்ல, உரத்து படிக்கணும். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். என்ன அழகான காட்சிங்க! வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மர கதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். அழியா அழகு, என்ன ஒரு சொற்றொடருடைய அமைப்பு பாருங்க. அழியா அழகு. நீங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், உங்களுக்கு தமிழில் காதல் கொள்ள வேண்டும் என்கிற வெறி இருந்தால், நீங்க விளையாட்டு போல ஒன்று செய்யலாம். கம்பராமாயண நூலை எடுத்துக்கிட்டு அந்த பெயரடை தழுவுகிற பெயர் சொல்லோடு முன்னால ஒரு சொல் வரும் பாருங்க, அதுக்கு தான் பெயரடைன்னு பேரு. இங்கிலீஷ்ல அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்லுக்கு முன்னால ஒரு சொல், அந்த பெயர் சொல்லை தழுவுகிற சொல். பெயர் சொல்லை தழுவுகிற சொல்ல கம்பன் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறான் என்று நீங்கள் ஒரு விளையாட்டு போல செய்து பார்த்தீர்கள் என்றால் உங்கள் மனம் அழகில் முழுமை பெறும், அழகில் நிறைவு பெறும் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியின் மறைய. ஒரு தலைவன் ஒரு தலைவியை எப்படி பொன்போல போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று கம்பன் சொல்றான். ஒரு வீட்டு தலைவன் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் போல ஒரு எடுத்துக்காட்டு எதுலையும் கிடையாதுங்க. வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியின் மறைய. சூரியனுடைய ஒளி, அப்ப பக்கத்துல போறது யாரு? சீதை. அவ மெல்லியல் இயல்பு உடையவள், பூ போன்றவள். அந்த சூரிய ஒளியால் அந்த பூ போன்றவள் வாடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமன் என்ன செய்கிறான்? சூரிய ஒளியை தன்னுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய ஒளியால் மறைத்து விடுகிறான். அப்ப யாருடைய ஒளி இருக்கு? ராமனுடைய ஒளி இருக்கு. அந்த ராமனுடைய ஒளியிலேயே சீதையை தன் துணைவியை கூட்டிட்டு போனான். என்ன அழகு! வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியின் மறைய. பொய்யோ எனும் இடையாளோடும், பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இப்படி போகிறானே, அவனுடைய நிறம் என்ன? மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க கம்பன் அதுக்கு மேல சொல்ல முடியாம ஐயோ. 11,200 பாடல்களை பாடிய கம்பன் இந்த ஒரு பாட்டுக்கு தான் ஐயோ அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். இது மாதிரி நிறைய அழகிய பாடல்கள் இருக்கு. இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா ஓசையோடு பாடணும். கால் பாய்வன முதுமேதிகள் கதிர் மேய்வன கடைவாய் பால் பாய்வன நரை பாய்வன மலர்வாயடி படர சேல் பாய்வன கயல் பாய்வன செங்கால் மட அன்னம்
போல் பாய்ப்புலன் மடவார்பிடி நெடுநாடவை போனார். எனக்கு என்ன ஒரு பலவீனம் அப்படின்னா, கம்பனுடைய பாடல்களை ஒரு தடவையோட என்னால் சொல்லிட்டு நிப்பாட்டிக்க முடியாது. அது ஒரு பெரிய பலவீனம். அந்த அழகுக்குள்ள நான் திக்குமுக்காடி போயிடுறேன். ஏன்னா அதுக்குள்ள அப்படி ஆட்பட்டுறோம். இந்த இயற்கை பேரழகு இருக்கு பாருங்க. நான் சொன்ன பாருங்க, அந்த கால் பாய்வன முதுமேதிகள் கதிர் மேய்வன கடைவாய், பால் பாய்வன நரை பாய்வன மலர் வாயழி படர, சேல் பாய்வன கயல் பாய்வன செங்கால் மட அன்னம் போல் பாய் புனல் மடவார்பிடி நெடுநாடவை போனார். இதை பிரிச்சு பொருள் சொன்னா அதை காட்டில ஒரு இயற்கை அழகு இல்லவே இல்லைங்க, இல்லவே கிடையாது. நீரிடை உறங்கும் சங்கம் ரொம்ப பிடித்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் மேதி, தூரிடை உறங்கும் ஆமை துறையிடை உறங்கும் இப்பி, தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள், போரிடை உறங்கும் அன்னம் பொழிலிடை உறங்கும் தோகை. இயற்கைனா இதுதான் இயற்கை. நீரிடை உறங்கும் சங்கம், நீர்த்துறைகளிலெல்லாம் முத்துக்கள் இருக்கின்றன. நிழலிடை உறங்கும் மேதி, நல்ல அகன்ற பெரிய மரத்தடிகள் எல்லாம் எருமை மாடுகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. தூரிடை உறங்கும் ஆமை, அந்த சேற்று மண்ணிலெல்லாம் ஆமைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. துறையிடை உறங்கும் இப்பி, சிப்பிகள், நீர்த்துறைகளிலெல்லாம் சிப்பிகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. தாரிடை உறங்கும் வண்டு, மலர் தாரைகளிலெல்லாம் என்ன இருக்கு, மலர் தார்களிலெல்லாம் வண்டுகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. தேனை குடித்து வண்டுகள் உறங்கி. தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள், தாமரை பூவுல யார் இருக்கா, இலக்கியமே இருக்கிறாள். போரிடை உறங்கும் அன்னம், நெல் வயல் கதிர் அறுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய முற்றிய கதிர்கள் அப்படி சாய்ந்து கொண்டிருக்கின்றன. அதிலெல்லாம் அன்னப்பறவைகள். இந்த காட்சி பாருங்க, நினைச்சு பாருங்க. முற்றிய கதிர்கள் அப்படியே மடங்கி அப்படியே கதிருக்காக இருக்கு. அதுல என்ன இருக்கு, அன்னப்பறவைகள். அந்த அந்த வண்ணமயமான காட்சியை பாருங்க. வண்ணமயமான அந்த நெற்கதிர்கள் முற்றி இருக்கிற போது அது வந்து பொன்னிறமா இருக்கும். அந்த பொன்னிறத்துல வெண்ணிறமான அன்னப்பறவைகள். என்ன அழகியா, என்ன அழகு. இப்ப கம்பராமாயணத்தை வந்து நம்ம வந்து சொற்பொழிவுகளை காட்டிலும் தனிப்பட்ட உரையாடல்களில் தான் நம்ம வந்து பேசி மகிழலாம். தனிப்பட்ட உரையாடல்களில் என்னிடம் யாராவது சிக்கிக் கொண்டார்கள் என்றால் அவர்கள் என்னிடமிருந்து தப்பித்து போக முடியாது. தப்பித்து போக முடியாது. ஏன்னா பேரழகு. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கட்டத்துல கம்பராமாயணத்தில் மலைகள் அந்த பாட்டாக தனியா படித்தேன். கம்பராமாயணத்தில் ஆறுகள் அந்த பாடல்களை எல்லாம் தனியா படித்தேன். கம்பராமாயணத்தில் பறவைகள், கம்பராமாயணத்தில் மலைகள், இப்படியெல்லாம் படித்து என்னுடைய அந்த இயற்கையை, அதிலிருந்து இப்போ காண முடியாத இயற்கையை, இப்போ மனிதர்களாகிய நாம் பார்க்க முடியாத இயற்கையை கம்பனிடம் சங்க இலக்கியங்களில் பார்த்து தலைத்து போயிருக்கிறேன். அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். எல்லா பாட்டையும் சொல்ல வேணாங்க, சில பாட்டு போகும். காதுகு சோலை தோறும் சண்பக காவு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேவி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. இப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? எந்த இடத்துக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? உயிர் இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, எங்க இருக்கு? எல்லா இடத்துலும் உயிர் இருக்கு. எல்லா இடத்துலும் நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற மாதிரி அந்த நாட்டுல எல்லா இடங்களிலும் நீர் நிரம்பி இருந்தது. எல்லா இடத்திலும் நீர் நிரம்பி இருந்தது. நீரின்றி அமையாது உலகு என்றான் வள்ளுவன். எல்லா இடத்திலும் நீர் நிரம்பி இருக்கு. எங்கெங்க? தாதுகு சோலை தோறும் சண்பக காவு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும். பூகவனம்னா என்ன? பூகவனம்னா பாக்கு மரங்கள், பாக்கு மரங்கள் நிறைந்த சோலை.
தாதுகு சோலைதோறும் சண்பக காவுதோறும் போதவிழ் பொய்கைதோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி, மாதவி கொடியான அந்த வேலி இருக்கு. அந்த பாக்கு மரத்தோட்டத்தினுடைய வேலி எப்படி அமைஞ்சிருக்கான்? மாதவி வேலியால கொடி அமைச்சிருக்காங்க. மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றே. நிறைய பாடல்களை, அந்த நீர் சார்ந்த பாடல்களை கம்பன் போல இலக்கியத்தில் யாருமே கையாண்டிருக்க முடியாது, யாரும் கையாண்டிருக்க முடியாது. கம்பனை போல ஒரு மாபெரும் செல்வம் நமக்கு இருக்கிறது என்று நாம் நெஞ்சு நிமிர்ந்து பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். நெஞ்சு நிமிர்ந்து தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அழகிய பாட்டு, எல்லாமே அழகிய பாட்டு. எந்த பாட்டையும் வேண்டாம்னு நீக்க முடியாது. இந்த பாட்டு வேணாங்க, இது மட்டும் போதுங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வளவு அழகிய பாடல்கள். ஒரு 2-3 பாடலை மட்டும் சொன்ன, அதுக்கே நேரம் இருக்காது. ஒரு அழகிய பாட்டுங்க. ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உளையலாகும் சீதைதன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் புத்தான். மாதவள் தானுமாண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் புத்தாள். இந்த புதியதோர் முறுவல், சிறியதோர் முறுவல் அப்படிங்கிற சொற்றொடரெல்லாம் படிக்கிற போது இது ஏதோ 21ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட கவிதைகள் போலதான் எனக்கு தோன்றுகிறது. இதெல்லாம் இப்ப தோன்றிய நேற்று பூத்த கவிதை போல இருக்கிறது. ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உளையலாகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் பூத்தான். 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ராமபிரானும் சீதா பிராட்டியும் அப்படியே அந்த சோலைகளும் ஆறுகளும் அந்த இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நீர்த்துறையிலிருந்து ஒரு அன்னப்பறவை அப்படியே நடந்து போகுது. ராமன் என்ன பண்றான்? அந்த அன்னப்பறவையை தான், ஓதிமம்னா அன்னம், ஓதிமம்னா அன்னப்பறவையை பார்க்கறான். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் அப்படி பார்க்கறான். பார்த்தோன்னே உளையலாகும் சீதைதன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் புத்தான். அப்படி அன்னப்பறவையை பார்த்துட்டு அப்படி சீதையை பார்த்து ஒரு முறுவல் கூப்பிடுற. சிறியதோர் முறுவல், அதான் அந்த முறுவல் பெயர் சொல். இந்த சிறியதோர்ங்கிறது அட்ஜெக்டிவ், பெயர் அடை. சிறியதோர் முறுவல் புத்தான். ஒண்ணு பார்க்கல, அன்னப்பறவையை பார்க்கறான், அப்புறம் சீதையை பார்க்கறான். அன்னப்பறவையை பார்க்கறான், சீதையை பார்க்கறான், சிறியதோர் முறுவல் புத்தான். அப்ப கூட வரக்கூடிய சீதை என்ன பண்றான்? மாதவள் தானுமாண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் புத்தாள். அப்ப என்ன பண்ணுது? ஒரு ஆண் யானை அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போகும். அந்த ஆண் யானையை சீதை பார்க்கிறார். அப்ப புதியதோர் முறுவல் புத்தாள். என்ன அப்ப கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும், தலைவனும் தலைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க படிக்கணும். இதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க படிச்சா அவ்வளவு அழகிய சித்திரங்களை அவர்கள் பெறுவார்கள், அழகிய ஓவியங்களை அவர்கள் பெறுவார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த உலகத்தை ஓவியன் பார்க்கிற பார்வை வேறு, கவிஞன் பார்க்கிற பார்வை வேறு. ஓவியன் அவனுடைய அந்த ஓவியத்துக்கு தகுந்தாற் போல வருமானே பார்த்துட்டு இருப்பான். கவிஞன் தமது கவிதைக்கு வருமா அப்படின்னே இந்த உலகத்தை பார்ப்பான். ஆனா கம்பன் என்ன பண்ணார்? ஓவியராகவும் இருந்தார், மாபெரும் கவிஞராகவும் திகழ்ந்தார். இன்னொரு பாட்டு, வில்லியல் தடக்கை வீரன். இதை சொல்லும் போதே நமது தோள்கள் விரிகின்றன. இப்ப அறிவியல் இருக்கு, புவியியல் இருக்கு, பொறியியல் இருக்கு, மருந்தியல் இருக்கு, எல்லாம் இருக்கு. வில்லியல் அப்படின்னு ஒரு சொல்ல கம்பன் கையாடலாம். வில்லியல், வில்லியல் அறிவியல் மாதிரி வில்லியல், பொறியியல் மாதிரி வில்லியல். வில்லியல் தடக்கை வீரன் வீங்கி நீர் ஆற்றின் பாங்கர் வள்ளிகள் நுடங்க கண்டான். அந்த வில்லியல் தடக்கை வீரன் என்ன பண்றான்? அந்த சோலைகளில், அந்த நீர்த்துறைகளில் பூங்கொடிகள் ஆடக் கண்டான். வில்லியல் தடக்கை வீரன் வீங்கு நீர் ஆற்றின் பாங்கர், பொங்கி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த நீர்த்துறைகளில் வீங்கி நீர் ஆற்றின் பாங்கர் வள்ளிகள் நுடங்க கண்டான், பூங்கொடிகள் ஆடக் கண்டான், வில்லிகள் நுடங்க கண்டான், மங்கை தன் மருங்குல் நோக்க. அப்ப அவனுக்கு என்ன நினைவு வருது? சீதையினுடைய இடை நினைவுக்கு வருது.
எல்லியம் குவளைக்கானத்து இடையிடை மலர்ந்து நின்ற அல்லியம் கமலம் கண்டாள், அண்ணல்தன் வடிவு கண்டாள். அதே நேரத்தில் சீதை என்ன பண்றா, பக்கத்துல ஒரு பொய்கை. இதெல்லாம் என்ன காட்சிங்கிறீங்க? நீல மலர்களால் நிரம்பி இருக்கிறது அந்த பொய்கை. எல்லியம் குவளைக்கானம், குவளைக்கானம்னா நீல மலர்கள், குவளை மலர்களால் அந்த பொய்கை நிரம்பி கிடக்கிறது. எல்லியம் குவளைக்கானத்து இடையிடை மலர்ந்து நின்ற அல்லியம் கமலம் கண்டாள். குவளைக்கானம், அதுக்கு இடையில என்னன்னா அங்கங்க தாமரப்பூக்கள் இருக்கு. பெரிய நீல மலர்களால் அமைந்த பொய்கை, அதுக்கு இடையில அங்கொன்றும் இங்கொன்றுமாக கமல மலர்கள், தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன. அவளுக்கு என்னன்னா ராமபிரானுடைய தோற்றம் நினைவுக்கு வருது. எல்லியம் குவளைக்கானத்து இடையிடை மலர்ந்து நின்ற அல்லியம் கமலம் கண்டாள், அண்ணல் தன் வடிவு கண்டாள். அந்த குவளைக்கானத்துல தனது கணவனுடைய பேரழகை கண்டு மகிழ்கிறாள் சீதை. கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும், காதலனும் காதலியும் எப்படி இருக்கணும், தலைவனும் தலைவியும் எப்படி இருக்கணும், அவளுடைய தொடர்பான, இப்ப நம்ம வெளியூர் போறோம், வெளிநாட்டில் இருக்கோம், எங்கேயோ இருக்கிறோம். அப்ப தனது மனைவி தொடர்புடைய ஏதாவது ஒரு பொருளை பார்க்கிற போது அவளுடைய நினைவு வர வேண்டும். கம்பன் வகுத்தளித்த ஒழுக்கம், கம்பன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மனை மாட்சி கொண்டாடி கொண்டாடி ரசிக்க வேண்டியது. எனக்கு இந்த காட்சி ரொம்ப பிடிக்கும். எல்லியம் குவளைக்கானத்து இடையிடை மலர்ந்து நின்ற ராமபிரானுடைய உடம்பு எப்படி நீல நிறம், அவருடைய கண்கள் தாமரை பூ கண்கள், இதழ்கள் தாமரை, கைகள் தாமரை, திருவடிகள் தாமரை. அந்த பெரிய அந்த நீல மலர் நிறைந்த பொய்கைக்குள்ள அவ தாமரை மலர்களையும் சேர்த்து பார்க்கிற போது ராமபிரானுடைய தோற்றத்தையே கண்டு மகிழ்கிறார். எல்லியம் குவளைக்கானத்து இடையிடை மலர்ந்து நின்ற அல்லியம் கமலம் கண்டாள், அண்ணல்தான் வடிவு கண்டாள். ஒரே ஒரு பாடலை மட்டும் நிறைவாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஐயா சொன்ன குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சு. நேர கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். நேரத்தை நம்ம கையாள தெரிந்தால் மாபெரும் வெற்றிகளை பெறலாம். நேரத்தை மட்டும் நம்ம சரிவர கை கொண்டால் எத்தனை ஆயிரம் பாடல்களையும் படித்து விடலாம், எத்தனை பெரிய செயல்களையும் நாம் செய்து விடலாம். நேரம்தான் முக்கியம். அன்பு பெருமக்கள் எல்லாம் எனக்கு ஆசிரியர்கள். உங்களுக்கு போய் நான் எந்த விதமான அறிவுரையும் சொல்லக்கூடாது. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. கீழே உட்கார்ந்துருக்கவங்களும் சரி, கணேஷ் ஐயா உட்கார்ந்துருக்காரு, எவ்வளவு பெரிய ஆன்ற பெருமகன். எல்லாம் பெரிய குழந்தை சாமி ஐயா அருஞ்சொற்பொருட்களை என்ன அழகா கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொற்களின் காதலன், சொற்களின் காதலன். அவருடைய புத்தகங்கள் எனக்கு மிகுந்த பயனளித்துக் கொண்டிருக்கின்றன. அதுபோல சொற்களை நீங்க கொண்டாடி மகிழ வேண்டும் என்றால் கம்பனுடைய அப்படியே அவருடைய கைகளை பற்றி கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் வழிகாட்டுவான் கம்பன். கம்பனுடைய கவிதைகளை படித்துவிட்டு அந்த புத்தகத்தை மூடி வைத்து விடுவது எளிதானது. ஆனால் படித்த பாடல்களை கடந்து போவது என்பது அத்தனை எளிதானது அல்ல. கவிஞனாக வாழ்வது என்பது சாதாரணமானதல்ல. கவிஞனாக வாழ்வது பெருமைக்குரியது. உலகை தனித்துவமாகவும் தனித்துவமாக அனுபவிக்கவும் கவிஞனால் தான் முடியும். இப்ப எந்த இடத்துக்கும் கவிஞன் போகலாங்க. உலகத்துல எந்த இடத்துக்கும் போகலாம். தனது தனித்தன்மையை அவன் மாற்றிக்கொள்ள மாட்டான். தனித்தன்மையை மாற்றிக்கொள்ள வேண்டிய வேலையே அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் மனதுக்குள்ள எல்லாமே இருக்கு. வாழ்வை தனித்துவமாக அனுபவிப்பதற்கும் தனித்துவமாக எதிர்நோக்குவதற்கும் எல்லா விதமான செயல்பாடுகளும் கவிஞனுக்குள்ளே இருக்கின்றன. நான் கம்பனுடைய பாடல்களிலே எனக்கு பிடித்த பாடல் எது அப்படின்னா, அது ரொம்ப பயனுள்ள பாடலும் கூட. இந்த சமூகம் பின்பற்ற வேண்டிய பாடல். யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்னா கம்பன். அன்பு பெரியோர்களே, நான் சொல்லியதில் நீங்க எதை எடுத்துட்டு போலனாலும் பரவாயில்லை, இந்த ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு போங்கள். இந்த உலகத்துல நம்ம குறுகிய வாழ்க்கை வாழ்கிறோம். ரொம்ப குறுகிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம எல்லோரிடமும் அன்பு பாராட்ட வேண்டும். சக மனிதர்களிடம் நேயம் கொள்ள வேண்டும்.
இதை காட்டிலும் வாழ்க்கையில பெரிய வெற்றி என்று நான் ஒன்றையும் கருதவில்லை. கம்பன் வழிகாட்டுறான். யார் மூலமாக? வள்ளுவன் மூலமாக வழிகாட்டுகிறான். ஏன்னா வள்ளுவன், நம்ம எப்படி நான் கம்பனை எப்படி பற்றி கொண்டோனோ அதுபோல கம்பன் வள்ளுவனை பற்றி கொண்டான். யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது, தன் தார் ஒடுங்கல் செல்லாது, அது தந்தபின் வேரோடும் கடல் வேண்டல் உண்டாமோ. இந்த பாட்டு உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு அடுத்த ஆண்டே கூடுதலாக அதிக நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்லா பாருங்க, நீங்க யாரிடமும் எல்லாரிடமும் அன்பு பாராட்டுங்கள். பகைமை பாராட்டாமல் இருந்தால் அன்பு பாராட்டினால் அதிக நண்பர்கள். எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க, அவர் போல உண்டா என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் கைக்கொள்ள வேண்டும். எல்லா சமயத்தோரோடும் நம்ம நெருக்கம் கொள்ள வேண்டும். அதற்கு கம்பன் ஒரு பாட்டு சொன்னான், கடவுள் வாழ்த்துல வச்சான். அதோடு நான் நிறைவு கொள்கிறேன். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பல என்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதன்குரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கென்னோ பிழைப்போமா. கடவுள் ஒருத்தன்தான், கடவுள் பலன்னா பலதான். கடவுள் நிலவை போல குளிர்ச்சியா இருக்கான், சூரியனை போல வெப்பமா இருக்கான் அப்படின்னா வெப்பமா இருக்கான். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி இல்லை. அப்படி இருக்கான்னா இருக்கான். அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், ஆமே இல்லைன்னா இல்லை, உளதன்துரைக்கின் உலகையாம், உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை. இப்படி நீங்க கடவுள் ஒருவன் என்று கொண்டு வாழுங்கள். நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கென்னோ பிழைப்பம்மா என்றான் கம்பன். இந்த பாடலை கொண்டு போய் அவன் யுத்த காண்டத்துக்குள்ள கடவுள் வாழ்த்தா வச்சான். யுத்த காண்டத்துக்குள்ள போய் கடவுள் வாழ்த்தா வச்சான். யாருமே இப்ப என்ன, யுத்த காண்டத்தை படிச்சா பகை வந்துடும், யுத்த காண்டத்தை படிச்சா சண்டை வந்துடும், சச்சரவு வந்துடும், யாருமே படிக்கிறது இல்லை. யுத்த காண்டத்தை தான் படிக்கணுங்க. யுத்த காண்டம் தான் முக்கியமானது. யுத்த காண்டத்துக்குள்ளதான் ராமனுடைய பேரழகை கண்டு நாம் அவனை வழிபட முடியும். யுத்த காண்டத்துக்குள்ளதான் எல்லா அழகு, கம்பனுடைய பேரழகு, அவனுடைய கவிதை அழகு, ராமனை பற்றிய அழகு எல்லாமே யுத்த காண்டத்துக்குள்ள இருக்கு. அப்படி எனக்கு அடுத்த முறையும் தமிழ்நாடு இலக்கிய பேரவை நிறைய வாய்ப்பு வழங்குவாங்க. 1 மணி நேரம் அவங்களே கொடுப்பாங்க. நான் எவ்வளவோ இதுக்கப்புறம் இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா அங்கங்க அப்படியே பேசிட்டேன். நிறைய நம்ம எல்லாம் நான் ஒரு சொற்பொழிவாளராக என்னை எப்போதுமே கருதி கொள்வதில்லை. நம்ம எல்லாம் ஒருவருக்கொருவர் உரையாடல் நிகழ்த்துகிறோம். அந்த உரையாடல் மூலமாக தமிழை மிக மிக உயரத்துக்கு நாம் எடுத்து சொல்லுவோம். தமிழை உலகமெல்லாம் கொண்டு சொல்லுவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அந்த புறநானூற்று வரிகளை பற்றி கொள்வோம் என்று கூறி நன்றி பாராட்டி அமைகிறேன். வணக்கம்.